வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். செல்வ வளங்களை பெருக்க உதவும் நன்னிமங்கலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். ஓம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுக. பணம் நகைகள் மீதான தோஷங்களை போக்கி செல்வ வளங்களை அள்ளித்தரும் பரிகார தலமாக விளங்குகிறது இத்திருக்கோவில். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அருள் வழி காட்ட குபேரனின் மகன்கள் வழிபட்ட திருக்கோயில் இத்திருத்தலமாகும். மிகவும் பழமை வாய்ந்த இத்திருத்தலம் இறைவன் 5 அடி உயரத்தில் கரும் பச்சை நிறத்தில் மரகத மேனியராய் வீற்றிருந்து அருள் புரிகிறார். திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து இறைவன் இறைவிக்கு மாலை சார்த்தி வழிபட்டால் அவர்களின் திருமணத்தடை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. லக்ஷ்மி தேவியின் கடாட்சத்தை பெறவும் ஸ்ரீ குபேரனின் பரிபூர்ண அருளை பெற்று செல்வ வளத்தை அடையவும் பௌர்ணமி தினத்தன்று இறைவன் இரவியை வலம் வந்து வழிபடுவது சிறப்பான நல்ல பலனை தந்தருளும். பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பக்தர்கள் அந்த கிரிவலம் முடிந்த பிறகு இத்திருக்கோயிலுக்கு வந்து தல விருட்சமாக விளங்கும் பொன் வில்வ மரத்திற்கு அரைத்த சந்தனம், மஞ்சள், குங்குமம் சார்த்தி அடிப்பிரதட்சணம் செய்து இறைவன் இறைவியை வழிபட்டால் குபேரன் மற்றும் லக்ஷ்மி தேவியின் பூரண அருளை பெற்று பெருவாழ்வு வாழலாம். இதற்கு காரணம் சிவபெருமான் குபேரனுக்கு அளித்த பொன் வில்வச்சாரம் இந்த கோயிலில் பன்மடங்காக பெருகி அற்புதம் அளித்ததே ஆகும். கலியுகத்தில் மக்கள் பொன் வில்வச்சார தரிசனத்தையும் அதன் பலாபலன்களையும் அடையும் வகையில் லக்ஷ்மி தேவி பொன் வில்வ மரத்தை தல விருட்சமாக இக்கோயிலில் படைத்து ஒவ்வொரு வில்வ தலத்திலும் தானே உறைந்து பக்தர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அருள் பாலிக்கிறார். கல்விக்கு அதிபதி புதன். எனவே மாணவ மாணவிகள் புதன்கிழமைகளில் இத்திருத்தலத்தில் வந்து வலப்புறத்தில் கோமுகத்தை கொண்டுள்ள இறைவனை தரிசித்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பக்தர்கள் தங்களிடமுள்ள நகைகள் மீதான தோஷங்கள் நீங்க சுந்தரேஸ்வரர் சன்னதியில் வைத்து வழிபாடு நடத்தி எடுத்துச் செல்வது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேற்கு திசை நோக்கிய இறைவன் சுந்தரேஸ்வரர் திருமேனி முற்றிலும் மரகதத்தால் ஆனது. எனவே இத்திருக்கோயில் லிங்கம் மரகத லிங்கம் என்றே அழைக்கப்படுகிறது.